உங்கள் பிரியமானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் திருப்பை நாமத்தினாலே நாம் ஆரம்பித்து ஜெபித்து நாம் துவங்க இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சகல நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் முறையிடும் அறிக்கைகள் பரமாண்டவரை, இந்த மன மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் கூடி உம்முடைய நாமத்தினாலே தொழுது கொள்கிறோம் அங்கே வாசம் செய்வேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒரு சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் கூடியிருக்கவும், ஆண்டவரே உங்கள் சமூகத்திலே நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு மனப்பாடோடு ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கவும் நீர் ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்திடுவோம்ப்பா. உபவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் இங்கே கடந்து வந்து ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளுக்கு நிச்சயம் நீர் பதில் தருவீர் என்ற சிந்தனையை ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்க கிருபைச்சிடுமாப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே உடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற தாதியார்களை நீர் வழிநடத்திலும் அவர்கள் மூலமாக கொண்டு வருகிற இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபைச்சிடுமாப்பா. தொடர்ந்து இந்த உபவாச வேலையும் கரங்கள் அர்ப்பணி நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தொடர்ந்து வாலிபர்கள் ஒரு சில பாடல்களை பாடி இந்த வேலையை நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச ஜெபத்தின் ஆரம்ப பாடலாக அல்லேலூயா கர்த்தரையை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தம்பூரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள், எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள், ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள், அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியால் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், பிள்ளைகளே வாலிபரே
தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இந்த பாடல்லே இரண்டாம் சரணம். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். எவ்வளவு கடின பாடுகள், எவ்வளவு பலவீனங்கள், என்ன பிரச்சனை கடந்து சென்றாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். வேற ஆப்ஷன் கிடையாது. புலம்பிக்கிட்டே இருக்கிறது ஒரு வார்த்தை அப்படியா சொல்லுறது. எவ்வளோக்கு எவ்வளோ புலம்புறோமோ நம்ம புலம்பல் எல்லாம் சத்ருவை துதிக்கிற மாதிரி. நம்மளுடைய ஆண்டவரை துதிக்கும் போது அது ஆண்டவரை துதிக்கிற போது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, நிறைய வசனங்களை கொடுத்துருக்கிறாரு, சத்தியங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம புலம்புவது அந்த சத்தியத்திற்கு ஒத்து இருக்குமா, ஆப்போசிட்டாக இருக்குமா? எதிர்மறையாக தான் இருக்கும். அதனால் புலம்பாமல் நாம் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஒளியதனை நம்முடைய உள்ளத்திலே கொடுத்தவரை நாம் துதிப்போம். இந்த இரண்டாம் சரணத்தை மறுபடியும் பாருவோம். சூரியனே சந்திரனே தேவனை துதிங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடல் நாம் பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆனந்த
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரியது. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அமெரிக்கையான வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்களாரும்
ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாதர், போற்றிய பாதம் தரிப்போம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு சொலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலையும் முழங்கிடுவோமே, நம்முடைய விக்கினங்கள் யாவும் அகலும். ஹல்லேலூயா. விக்கினங்கள் யாவும் அகன்று போகும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் நமக்கு வந்து என்ன செய்கிறார்? மீட்பை கட்டளையிட்டு கொடுக்கிறார். நுகங்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் அருந்திடும். விடுதலை பெருவிழா காண்போம். உங்கள் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும். எவ்வளவு பெரிய கட்டுகளாக இருந்தாலும் அதை நுகத்தடியின் பிணையல்களை நெகிழச் செய்கிற தேவன். எத்தனையோ வருஷமாய் பாவ கட்டுகள், சாப கட்டுகள், நுகங்கள் நம்மளை போட்டு பாடாய் படுத்தி கொண்டிருக்கலாம். நுகங்களை முறிக்கிற தேவன் இந்த வேளையிலே நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கட்டுகள் அவிழ்க்க வேண்டும். அதற்காக தான் சபை உருவாக்கப்பட்டது. அதற்காக தான் இந்த கூடுகை உருவாக்கப்பட்டது. உபவாச ஜெபம் எல்லாம் உருவாக்கப்பட்டது. நுகங்களும் கட்டுகளும் உடைய வேண்டும், சத்ருவின் சேனைகள் நடுங்க வேண்டும் என்பதற்காக தான் உபவாச ஜெபம். இந்த வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேற எப்படியும் அது போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபவாசத்தை ஜெபிக்கும் போது தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது. நம்முடைய சுயம் அப்படியே குறைஞ்சிரும், தெய்வீக வல்லமை பெருகும். ஸோ அந்த கடைசி சரணம் யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினங்கள் யாவும் அகலும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஒரு சில நிமிடங்கள் ஆராதிக்கலாம். எல்லாம் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாம் இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமையும் மகத்துவமும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நடத்தி வந்தவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்தவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்தினவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை செய்தவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமை மிக்கவர், எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ செயல்களை செய்தீரே, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, உமக்கு நன்றி. ராஜரீகம் செய்கிறவரே, உமக்கு நன்றி. தேற்றிடும் தெய்வமே, உமக்கு நன்றி.
அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா நிசியே உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினாலே நீர் கொடுத்த மீட்பிற்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கட்டுகளை எல்லாம் உடைக்கிறவரே உமக்கு நன்றி, நுகங்களை எல்லாம் முறிக்கிறவரே உமக்கு நன்றி, சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளாக சிருஷ்டிக்கிறவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, ராஜா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாத தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவரே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே, ஆண்டவரே, பலவீனத்தில் உம்முடைய பலன் எங்களோடு பூரணமாய் இருந்ததே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, தனிமையிலே கண்ணீரோடு இருந்த நாட்களிலும் உம்முடைய கரம் எங்களுக்கு ஆறுதலை கொடுத்ததே, உம்முடைய கரம் எங்களுக்கு தேர்தலை கொடுத்ததே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து இந்நாள் மட்டும் நடத்தின தேவாதி தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவே, நீர் எங்களுக்காய் பரிந்து பேசவில்லை என்றால் நாங்கள் என்றோ அழிந்திருப்போமே. ஆண்டவரே, உம்முடைய பரிந்து பேசும் அந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, பிதாவினிடத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசிய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த ஒரு வருடம் இந்த மரம் இருக்கட்டும், இது கனி கொடுக்காட்டி வெட்டி எறிவோம்னு சொன்ன பிதாவினிடத்தில் இன்னும் ஒரு வருடம் பொறுங்க என்று சொன்னீரே உமக்கு நன்றி. நான் கொத்தி எரு போடுகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாய்ப்பை இன்னும் தொடர்ந்து கிருபையாய் அளித்து கொண்டு இருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய சுயங்கள், எங்கள் மாமிசங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எப்படியாக அந்த காலத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே, பலிபீடத்தின் மேல் சந்து சந்தாக வெட்டப்பட்டு மேலே ஏறியதோ அதே போல எங்களுடைய சுயங்கள், எங்களுடைய மாம்சங்கள், எங்களுடைய அந்தகார கிரியைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இறங்குவீராக. சந்து சந்தாக வெட்டி ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் எங்களை முற்றிலுமாய் படைத்து விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குரிய சுயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு இயேசுவே உம்மை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த காலை வேளையிலே உம்மை தரித்து கொண்டு ஆராதிக்க, உம்மை தரித்து கொண்டு ஆண்டவரை ஊழியங்களை நிறைவேற்ற, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இறங்குவீர். ஆண்டவரே, நீர் இறங்கு. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழுகிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில சிலுவையில் அறையிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற எல்லா தீய காரியங்கள், பாவக்கட்டுகள், சாபங்கள், எல்லா அசுத்தங்கள் எல்லாத்தையும் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதுக்கு பதிலாக எங்களுக்குள்ளாக வந்து வாசம் செய்யும். ஆண்டவரே, நீர் வாசம் செய்யும். ஆண்டவரே, நீர் வாசம் செய்யும். அப்பா, ஆண்டவரே, வல்லமையின் ஆவியானவர் ஒரு விஷயாய் கூட எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வர செபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால், ஈசோப்பினால் எங்களை கழுவுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரிங்க. பரிசுத்தப்படுத்தப்பட்டா தான் இன்றைக்கு நாம் ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கன்னு சொல்லுவோமா? எங்களை முற்றிலுமாய் சுத்திகரிங்க, எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்கள் சிந்தையை, எங்கள் உள்ளத்தை, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிங்க. எத்தனையோ நாளாய் உள்ளத்துக்குள்ளே இருக்கும் அந்த அழுக்கான காரியத்தை முற்றிலுமாய் அகற்றி போட்டு எங்களை நீர் சுத்திகரிக்க வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கரைதிரையற்றவர்களாய் எங்களை நீர் நிறுத்த வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உள்ளத்திலே தூய்மை இருக்க வேண்டுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர். ஆண்டவரே, இந்த மனிதர்கள் பார்க்காததை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்கள் சிந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படட்டும், எல்லாவற்றிலும் விசுவாசம் காணப்படட்டும், திட நம்பிக்கை, தைரியம் எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் இறங்குவீராக. ஆவியானவரே, நீர் இறங்குவீராக. நீர் இறங்குவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உடைய பாதத்தில் வந்து நிற்பதற்கு தேவன் கொடுத்த மகத்தான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, அதற்கு ஆதாரமாக ஒரு நல்ல ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அப்படியே எல்லாரும் உட்காந்துக்குங்க, அப்படியே எல்லாரும் உட்காந்துக்குங்க. சென்ற நாள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்து வந்த தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
நன்றிகளை சொல்லும் வண்ணமாக இந்த உபவாச கூட்டத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்று வேத சத்தியத்தின்படி ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாமல் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கைகளை தட்ட உற்சாகமாக, சோர்ந்து போகக்கூடாது. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. அவர் நம் குற்றங்களை மன்னிக்கிறவர், அவர் நம் நோய்களை நீக்குகிறவரும் அவர். நம்முடைய வாழ்க்கையிலே படுகொலில் இருந்தவர்களை மீட்டெடுக்க அவர் வல்லவராய் நம் மத்தியிலே கடந்து வருகிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் உற்சாகமாக கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. அவருடைய கிருபைகளினாலே மணிமூடி சூட்டுகிறார். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நன்மைகளாலே திருப்தி அடையும்படி ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்து வருகிற நம் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுப்போம். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு
முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி நம்மளை மகிழ்கின்றவர் அவர் ஒருவர்தான். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஏனென்று சொன்னால் நம்மளை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் ஓடினாலும் சோர்வடைவதில்லை, நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நன்றி ஆண்டவரே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த முதலாவது என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலமாக வருக வருக என வரவேற்கிறோம். நாங்கள் பகுதி நேரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். ஆண்டவர் அற்புதமாய் அநேகருக்கு விடுதலையும் அநேகருக்கு கட்டுகளையும் விடுதலை ஆக்குகிற நம் தேவாதி தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளையும் செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த சபை குருவானவர் ஐயா சதீஷையாவுக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உதவி குருவானவர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஐயா ஒரு நல்ல ஒரு ஒர்ஷிப்பில் நான் இங்கே வந்திருக்கிறேன். 2வது வாரம் 3வது வாரம் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரம் நான் என் மனைவி எல்லாம் இங்கே தான் வந்திருக்கிறோம். வந்து பார்க்கும் பொழுது ஐயா ஒர்ஷிப் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறதை நான் ஒரு தடவை உணர்ந்தேன். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. எரேமியா 3:5 உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை உங்களுக்கு கொடுப்பேன், அவர் உங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல ஐயா அருமையான ஐயா உங்களுக்கு கிடைத்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே போல் குருவானவர் ஐயா இவரும் சீக்கிரமாக ஆர்டினேஷன் வாங்கி ஒரு குருவானவராய் வருவதற்கு நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், நன்றி செல்கிறோம். இப்பொழுது ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அடுத்து ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம். இந்த ஒரு கதையை நான் சொல்லிவிட்டு ஆண்டவருக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். ஒரு தகப்பன் ஒரு பையனிடத்தில் தன்னுடைய மகனிடத்தில் போய் ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். அந்த பையன் போய் சரின்னு சொல்லி ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு பெட் ஷாப் கடைக்கு நாய்க்குட்டி வாங்கிறதுக்காக
கடையை நோக்கி போனார். அந்த கடைக்காரன்ட்ட போய், அண்ணே எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்கும் பொழுது கடைக்காரர் சொன்னாராம், என்ன நாய்க்குட்டி வேணும்பா, கலர் உள்ள நாய் வேணுமா என்னான்னு கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு ஒரு ஒயிட் கலர் நாய் வேணும், நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு. சரி தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு நாய்க்குட்டியை, அவர் நல்ல ஒரு கொழுகுழுன்னு ஒயிட்டாக இருக்கிற ஒரு நாய்க்குட்டியே கடைக்காரன் அந்த தம்பியிட கொடுத்த உடனே அதை வாங்கி பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பையன் என்ன செஞ்சுருக்கணும், நாய்க்குட்டியை வாங்கினோமா வீட்டுக்கு வந்திருக்கோமா என்று சொல்லாமல் வழியில் வரும்பொழுது தெருவில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்களா. இந்த பையன் போய், அவனுக்கு ஒரு ஆசை, கிரிக்கெட் விளாடுறது தான் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு பையன். உடனே போய், தம்பி நான் ஒரு 5 ஓவர் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி தம்பி விளையாடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த நாய்க்குட்டி கூடையை வச்சுட்டு விளையாட போயிட்டான். அந்த கூட்டத்தில் ஒரு சேட்டைக்கார பசங்க ஒரு 4 பசங்க இருந்தாங்க. என்னடா நாய்க்குட்டி அழகாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த நாய்க்குட்டியை எடுத்து அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கூட வெறுமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு பன்னிக்குட்டியை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களாம். என்ன வச்சுட்டாங்களாம், பன்னிக்குட்டியை தூக்கி உள்ளே தூக்கி வச்சுட்ட உடனே இவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பசங்க, இந்த பையன் வேலையை விளையாண்டு முடிச்சுட்டு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கூடையை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிருக்கான். என்னப்பா வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் டேடி பாருங்க அப்படின்னு. சரி, அவருக்கு ஒரு சந்தோஷம். சரி, மகன் சொன்னப்படியார வாங்கிட்டு வந்துட்டானேன்னு சொல்லி கூடையை திறந்து பார்த்தா பன்னிக்குட்டி. உடனே கோபமாகி விட்டு அவருக்கு கோபம் வந்துருச்சு. பையனை கூப்பிட்டு, நான் உன்னை என்ன சொன்னேன் அப்படின்னு. நாய்க்குட்டி வாங்கிட்டு வர சொன்னீங்கப்பா, நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நாய்க்குட்டி தானேப்பா வாங்கிட்டு வந்தேன், பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. பார்த்தா பன்னிக்குட்டி. எப்பா நான் நாய்க்குட்டி தான்ப்பா வாங்கினேன், நல்லா பார்த்தேன்ப்பா, கடைக்காரர் கொடுத்தேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே வருத்தம். என்னடா நம்ம அப்பா இப்படி வஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு கூடையை திருப்பி எடுத்துக்கிட்டு கடைக்காரன் நம்மளை ஏமாற்றிட்டானாக்குன்னு நினச்சி அவன் திருப்பி கூடையை எடுத்துக்கிட்டு வேகமாக வந்திருக்கான். மறுபடியும் அந்த பயலுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உனக்கு ஒரு ஆசை. திருப்பியும் போய் அவன் இடத்துல நான் ஒரு 5 ஓவர் அடிச்சுக்கிறேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லியிருக்கான். திருப்பி அந்த பையன் கூடையை வச்சுட்டு விளையாண்டுருக்கான். அந்த சேட்டைக்கார பசங்க மறுபடியும் பார்த்துட்டு, நாய்க்குட்டி வந்துருச்சுடா, நம்ம இங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் திருப்பிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லி திருப்பியும் பன்னிக்குட்டி எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த நாய்க்குட்டியை வச்சுருக்காங்க. இவன் விளையாண்டுட்டு கடைக்காரன்ட்ட போய் அந்த நாய்க்குட்டியை கொண்டு போய் அந்த கொடுக்கறதுக்காண்டி கூடையை தூக்கிட்டு திருப்பி போயிருக்கான் கடைக்காரன்ட்ட போய், அடே அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்கான். என்ன தம்பி, நான் உங்கள்கிட்ட என்னண்ணே சொன்னேன்? என்னப்பா நாய்க்குட்டி தானேப்பா கேட்டேன், எங்கே நீங்கள் நாய்க்குட்டி கொடுத்தீங்க, பன்னிக்குட்டி கொடுத்துருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரன்ட்ட சண்டை போட்டிருக்கான். அவர் கடைக்காரர் அதை திறந்து பார்த்தா நாய்க்குட்டி. என்ன தம்பி நாய்க்குட்டி தானே இருக்குது, எப்படி பன்னிக்குட்டின்னு சொல்கிறிய தம்பி அப்படின்னு. இப்போ வந்து பார்த்துருக்கான் நாய்க்குட்டி. என்னடா இது, ஒரே ஆச்சரியம் அவனுக்கு, ஒரே குழப்பம் வேறு. ஆச்சரியமும் குழப்பமும் மனசில் ரொம்ப ஓடி இருக்கு. நம்ம அப்பா தான் ஏதோ ஒரு செஞ்சிட்டாரு போலன்னு சொல்லி அவனுக்கு மனசில் ரொம்ப இதாகிட்டு சரின்னு சொல்லிட்டு திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்திருக்கான். வர்ற வழியில் மறுபடியும் அந்த பயல்களோடு விளாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உனக்கு ஆசை வந்துடுச்சு. திருப்பியும் அந்த கூடையை வச்சுட்டு அந்த பையங்களோட கிரிக்கெட் விளாண்டுருக்கான். இந்த சேட்டைக்கார பசங்க மறுபடியும் அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு பன்னிக்குட்டியை வச்சுட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சு. உடனே அந்த கூடையை தூக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்திருக்கான். அப்பாட்ட வந்து இவன் சவுண்டாக பேசியிருக்கான். அப்பா பாருங்க, நீங்கள் சொன்னதுனால நான் கடைக்காரன்ட்ட போய் சண்டை போட்டுட்டேன், நாய்க்குட்டி தான்ப்பா வாங்கியிருக்கேன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட சண்டை போட்டிருக்கான். உங்களால் அந்த கடைக்காரனே மானங்கனையா வஞ்சிட்டான்பா, ரொம்ப சரிப்பா அப்படின்னு மகனை தட்டி கொடுத்துட்டு சரின்னு திறந்து பார்த்தா திருப்பி பன்னிக்குட்டி. அவருக்கு ஒரே கோபம், என்னடா செய்யறதுன்னு தெரியல. நான் படித்தவன் தானே, உனக்கு ஒரு வேலை தானே சொன்னேன், அந்த வேலையை கூட நீ சரியாக முடிக்கல பாரு. ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வாடானா பன்னிக்குட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு நாய்க்குட்டின்னு சொல்கிறியேன்னு சொல்லி போய் சத்தம் போட்டிருக்கான். இவனுக்கு ஒன்றுமே ஓடலை, சோர்ந்து போய் உட்காந்துருக்கான். அப்போ அப்பாட்ட போய் சொன்னானா, அப்பா இது நாய்க்குட்டி தான், கடைக்கு போனால் நாய்க்குட்டி, வீட்டுக்கு வந்தால்
பன்னிக்குட்டி. கடையில் போனால் நாய்க்குட்டிப்பா, வீட்டுக்கு வந்தால் பன்னிக்குட்டி. இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொரு நேரம் ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்குறோம், ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்குறோம், வசனங்களை கேட்குறோம். எங்கே போனாலும் மீட்டிங் நல்ல பிரசன்னத்தோடு போகிறோம்னு சொல்லி போகிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போனவுடனே எப்படி ஆயிடுறோம்? சண்டை சச்சரவு, பன்னிக்குட்டி மாதிரி. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சத்தியமான வார்த்தைகளை நம் வாரந்தோறும் கேட்குறோம், ஆலயத்துக்கு வர்றோம், மீட்டிங்க்கு போகிறோம், பலவிதமான வார்த்தைகளினாலே ஆவினாலே நிரப்பப்படுகிறோம். மறுபடியுமா அப்புறம் கொஞ்ச நாள் இதான ஒன்று மறந்துடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மாத்திரம் இப்போ பார்க்க போகிறோம். நம் மத்தியிலே மேகஸ்தம்பமாய் ஆண்டவர் இறங்கி வர போகிறார். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைபாடுகிறார் என்ற விசுவாச நம்பிக்கையோடு இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மாத்திரம் மூடுவோம். இந்த பரிசுத்தமான உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களை நோக்கி மாத்திரம் பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். மோசே மலையின் மேலே ஏறின போது ஒரு மேகம் மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாயின் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமை காட்சி இஸ்ரவேல் புத்திரருக்கு கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தார். அந்த மகிமையான மேகம் நிரம்பினது போல இந்த வேளையிலே நம்மளை மூடப்போகுது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இல்லங்களிலே, உள்ளங்களிலே, சபைகளிலே, வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்பொழுது மகிமையாய் இறங்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நம் மத்தியிலே மேகஸ்தம்பமாய் இறங்க போறார். நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இந்த நாளிலே ஆண்டவர் தீர்க்கும் வண்ணமாக நீங்கள் கவலையோடு வந்திருக்கிறார், துன்பங்களோடு வந்திருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து ஒண்ணுமே நடக்கலை என்று சொல்லி அங்கலாய் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மகளே, மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அந்த மகிமையின் தேவன் இப்பொழுது நம் மத்தியிலே அசைபாட போறார். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்புதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத வேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத வேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகமாக மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, இப்பொழுது ஆண்டவரே இறங்கி வருவதற்காக எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே எத்தனையோ ஏக்கங்கள் தகப்பனே, அந்த மகிமை மேகம் முகமுகமாய் மோசையை தரிசித்தது போல இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் முகங்கள் பிரகாசம்க்கு நாங்கள் எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் தகப்பனே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க, அன்பினாவியா. ஒரு முறை சொல்லுமா, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றியை. ஒரு முறை சொல்லுமா, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்புதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை நிரப்புதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ,
முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாய் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிற அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மோசேயை முகமுகமாய் நீர் தரிசனம் காட்டின என் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலமான தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த மகிமையின் தேவன், அந்த மகிமையும் ஆண்டவரே வெளிச்சம் எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இல்லங்களிலும் பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் கடந்து வரும்படியாக இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இங்கு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் நீ செய்ய போறதற்காக நன்றி அப்பா. நிந்தையோடு வந்திருக்கிறீங்களா, அவமானத்தோடு வந்திருக்கிறீங்களா, ஒரு காரியம் கூட எனக்கு நடக்கவில்லை என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், மகளே மகனே ஏன் கலங்குகிறாய், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நான் இந்த வருடத்திலே வெற்றிகரமாய் முடித்து கொடுக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா, வேதனையோடு வந்திருக்கிறீங்களா, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே மனமே மகளே, கலங்காதே, திகையாதே, இதோ நான் உன் தேவன். ஆமாண்டவர், உன்னுடைய அக்கிரமங்களை நான் மன்னித்து உன் நோய்களை நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். உன் அக்கிரமங்களை நான் மன்னிப்பேன், உன் நோய்களை நான் குணமாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது ஒரு சமாதானத்தோடு கடந்து போக ஆண்டவர் உங்கள் இருதயத்தை நிரப்புவாராக. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது ஒருபோதும் அவர் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவரும் நான் தான். நீர் முந்தினவைகளை எல்லாம் நினைக்காதே, பூர்ணமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறேன், அது எப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்திரத்திலே நான் வழிகளையும் அவாந்திர வழிகளே ஆறுகளை உண்டு பண்ணுகிற வல்லமை உள்ள தேவன் நான். உனக்கு சகாயம் பண்ணுகிற இந்த நேரத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன். மோசே முகம் பிரகாசம் அடைந்தது போல இந்த வேளையிலே மேக ஸ்தம்பமாய் இறங்கி ஆண்டவர் உங்களை நிரப்புனதற்காக நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டுவோமா, கைகளை தட்டுவோமா, நன்றிக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக கைகளை தட்டுவோம். அவர் மேக ஸ்தம்பமாக இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் உங்கள் எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அவர் உங்க அருகாமையில தான் இருக்கிறார், உங்க அருகாமையில தான் இருக்கிறார். மகளே மகனே, இதோ நான் உன் அருகாமையிலே இருக்கிறேன், ஏன் கலங்குகிறாய்? திகையாதே, கலங்காதே. நீ திரும்பி போகும்போது இரு பரிவாரங்களை நான் உனக்கு கொடுத்து அனுப்புவேன். நீ நம்பி வந்த காரியங்களை நான் இந்த வேளையிலே உனக்கு நான் கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உங்களை இருதயத்தை பார்க்கிறார். அவர் மேக ஸ்தம்பமானவர்.
அந்த சீனாய் மலையில இறங்கின அந்த மேக ஸ்தம்பம் இப்பொழுது நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம் மத்தியில இருக்கிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலத்தை நேரத்தை எவ்வளோ வேலைகள் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு சுகமே இல்லப்பா, எங்களுக்கு சுகமே இல்லை என்று சொல்லுகிறீங்களா? உங்களை சுகப்படுத்துகிறவர், குணப்படுத்துகிறவர், அவர் தழும்பு உள்ள கரங்களாலே உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், மகளே மகனே நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் மறுபடியும் மறுபடியுமாக சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவா, விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க இருப்பீர்கள். ஆனால் இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகராக நம் மத்தியிலே கடந்து வருகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, இந்த காலத்தை நேரத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. எவ்வளவோ வேலைகள் மத்தியிலும் ஆண்டவரே இருந்த பொழுதிலும் நாங்கள் உம்முடைய திருவசனத்தை கேட்பதும் உம்மை பாடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறக்கூடிய என் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. நாங்கள் கடந்து போகும் பொழுது எங்களுக்கு இரு பரிவாரங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, காத்து கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. மீட்பர் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு கைகளை தட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்றி. இப்பொழுது செய்திக்குள்ளாக கடந்து போவோம். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக சுவாமி. அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. வார்த்தைகளுக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் சக்திகளை என் நசரேனாக இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தையும் காலத்தையும் உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன். ஆசிர்வதியும். மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக இந்த சபையின் குருவானவர் ரெவரண்ட் சதீஷையா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் துணை போதகர் ஐயா ஜெபன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் உபவாச ஜெபக்கூட்டத்திற்கென்று நாம் வந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த ஒரு வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன நாள்? உபவாச நாள். இன்றைக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம அப்படியே நம்ம வசனத்தை திருப்ப போகிறோம். எப்பயுமே உபவாச கூட்டத்திற்கும் எந்த கூட்டத்திற்கும் போகும் பொழுது நானாக ஒரு வார்த்தை எடுத்து செல்வதும் இல்லை. ஆண்டவரிடம் கேட்பேன், ஆண்டவரே அந்த இடத்திலே என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்கி உபவாசித்து கர்த்தரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாளுக்குரிய வார்த்தையை உங்களுக்கு மன்னாவாக கொடுக்கிறார். திருப்புவோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். 4ஆம் நாளின் உபவாசமும் 5ஆம் நாளின் உபவாசமும் 7ஆம் நாளின் உபவாசமும் 10ஆம் நாளின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும்
நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தினையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கூட்டத்திற்கென்று இங்கே அழைக்கப்பட்ட வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். ஒருவேளை இந்த வார்த்தைகளை எடுப்பதற்கு தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி படித்ததும் இல்லை, ஆனாலும் ஏதோ படித்ததாக ஒரு ஞாபகம். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையில் உள்ள விசேஷித்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷமான நாள், நல்ல பண்டிகையின் நாள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது இப்படியாய் மாறி போகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில் நாம் நினைப்போம், இது துக்க நாட்களோ, இது கண்ணீரின் நாட்களோ, இது வேதனையின் நாட்களோ. இல்லைங்க, உன்னை மாற்றக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், புலம்பலாக இருப்பதில்லை, புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் துக்க நாட்கள் இல்லை, கண்ணீரின் நாட்கள் இல்லை, வேதனையின் நாட்கள் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இது மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷத்தின் நாள், இந்த உபவாச நாள், நல்ல பண்டிகையின் நாள். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுதும் நான் வார்த்தையை சொல்வேன் என்றால் சத்தியத்தின்படி தான் நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? பண்டிகை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? பண்டிகைகளை கொண்டாடுகிறோம், நல்ல புதிய ஆடைகளை உடுத்துகிறோம், புதிய பொருள்களை வாங்குகிறோம், விதவிதமாய் நாம் உணவுப் பொருட்களை சமைத்து சாப்பிடுகிறோம், பண்டிகையை கொண்டாடுகிறோம். இந்த நாள் கொண்டாடுகிற நாள். என்னவற்றை கொண்டாடுகிற நாள்? சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் கொண்டாடுகிற நாள். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வேத வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அது நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும் என்று சொல்லுகிறார். நம்ம இந்த வசனத்தையே பிடிச்சுக்கிடுவோம், இது மட்டும்தான் மாறி போகும். அப்போ என்ன செய்யணும்? பண்டிகை நாள் என்றால் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஒன்றுமே இல்லை, என் பாதை வனாந்திரமாய் இருக்கிறது. நான் நடந்தேன் 15 வருஷமாய் பாலைவனத்தின் பாதைகள், கண்ணீரின் பாதைகள், வேதனையின் பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். அதற்கு காரணம் யார் தெரியுமா? ஆண்டவரை இறுகமாய் பிடித்து கொண்டதினால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து மார்க்கத்தை சார்ந்தவர், ஆனாலும் இயேசுவை பிடித்து கொண்ட பொழுதுதான் என் வாழ்க்கை புரட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல பண்டிகை நாளுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு புதிய வழியை உண்டாக்கி தருவார். ஒருவேளை நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், எனக்கு வழியே இல்லை, எனக்கு பாதையே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டதை உடைக்கிறதாங்க கர்த்தர். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டது என்றால் ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என்னமே இல்லை ஆண்டவரே, கற்பத்தின் கனி இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல ஆண்டவரே, எத்தனை வருஷம் நான் காத்திருப்பது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க ஒரே கேடகத்தை தான் பிடிச்சாங்க, விசுவாசத்தை தான் பிடிச்சாங்க. முன்னாடி பார்த்தா செங்கடல பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பின்னாடி பார்வோன் சேனைகள், திருமணம் என்ன செய்யும்? பட்டயத்தோடு வருகிறார்கள். ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை, எத்தனை பிரச்சனை ஆகட்டும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். நான் மாரநாத சபைக்கு போகின்ற பொழுது இன்றைக்கும் அந்த ஹாரிஸ் பாஸ்டர் ஐயா சொல்லுவார், கேட்ச் த வேர்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ். வார்த்தையை பிடித்துக்கோ. ஆண்டவர் சொல்லுவார், உன் வாழ்க்கை அது வழி நடத்தும், அந்த வார்த்தை உன்னை பரிசுத்தப்படுத்தும். வார்த்தையை பிடித்துக்கொள். நீங்கள் இயேசுவும் எப்போ மாற போறீங்க? கதவை அடைங்க, நீங்கள் இயேசுவை கூப்பிடுங்க.
எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். அவர் சர்வ வல்லவர். வாலிப நாட்களில் விஷம் குடித்து இயேசுவே வேற எந்த தெய்வத்தையும் நான் அழைக்கல, இயேசுவே என்று அழைத்த பொழுது எனக்கு ஜீவன் தந்த ஆண்டவர் இன்றைக்கு நீ தேவை என்று ஆண்டவர் இன்றைக்கும் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இயேசுவை பிடித்த பிறகுதான் கற்றுக் கொடுத்தார். தாழ்மை வேண்டும், என் அன்பு வேணும், அடிக்கப்படும் பொழுது என் அன்பை மாத்திரம் செலுத்து. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வாருங்க. புதிய வழிகளை திறப்பார், புதிய பாதைகளை உண்டாக்குவார். எல்லாம் புதிதாகும், பழையகள் எல்லாம் கழிந்து போகும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையகள் எல்லாம் கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து அச்சாரமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வசனத்தை பிடிச்சுக்கிருவோம். எப்படி பிடிச்சுக்கிருவோம்? சந்தோஷம் மகிழ்ச்சியா ஆண்டவர் இந்த நாளை கொடுத்துருக்காருன்னு என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும்? திருப்பணும். சகரியா 8 பார்த்தீங்கன்னா 16-17 ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த காரியங்களை வெறுக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். வெறுக்கிற காரியங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே முடிவில் என்ன சொல்லுகிறார்? இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 4 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையை பேசுங்கள். அப்படி என்றால் இதனுடைய மறைமுகமான சத்தியம் என்ன? பொய் பேசக்கூடாது. கட்டளைகளில் 1 பொய் சொல்லாதிருப்பாயாக. அன்றைக்கு ஆதாம் அப்படித்தான், தேவன் கொடுத்த கட்டளையை மீறினான். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இரவு, ஆண்டவரே இன்றைக்கு நான் யாரை குறித்து பேசினேன், ஆண்டவரே நான் பொய் சொன்னேனா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் யாரை குறித்து பேசினேன் என்றால் இன்றைக்கு கர்த்தர் என்னை மன்னியும் என்று உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும். ஏனால் நாம் எல்லாம் பாவிகள். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு ஆதாம் செய்த பாவம்தான் கடைசி சொட்டு ரத்தமாய் அந்த பாவத்தில் விழுந்த சனங்களை நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க அந்த கடைசி சொட்டு ரத்தம் எதுக்கு தெரியுமாங்க? கடைசி சொட்டு ரத்தம் அந்த ஆதாம் பாவம் செய்ததுனால அந்த கடைசி சொட்டு ரத்தம் அங்கே விழுந்துச்சு. அல்லேலூயா. பேச மாட்டீங்க போலயே. அல்லேலூயா தான் சொல்லுவோமே. இந்த நாள்லையும் கட்டளைகளை மீறினான், அதனால் பாவம் செய்தான். இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு பொய் சொல்லாதிருப்பாயாக. எல்லாருக்குள்ளும் பொய்யுண்டு, எல்லாருக்குள்ளேயும் பொய்யுண்டு. ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்யாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கும் ஆண்டவர் வருகை நாட்களில் ஆண்டவர் உங்களை பார்த்து வார்த்தையின்படி நியாயம் தீர்ப்பாரானால் எல்லாரும் குற்றவாளிகளாய் நிற்போம். ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையை பேசுங்கள் என்றால் பொய் சொல்லாது இருப்பாயாக. கட்டளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பொய் பேசி ஒரு பாவத்தை செய்வதை விட உண்மையை பேசி நியாயத்தீர்ப்பின் காலத்தில் தப்பித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 2வது காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் பிறனுக்கு அநீதி செய்யக்கூடாது, நீதி செய்யணும். ஏனென்றால் ஆண்டவர் நீதியுள்ள கர்த்தர், அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஒருவனுடைய பணத்தை வஞ்சித்து தன்னுடையதாக்கி கொள்வதே அநீதி, அது அநியாயம். ஒருவனுடைய பணத்தை ஏமாற்றிக் கொண்டு தனக்குரியதாய் சுதந்திரித்துக் கொள்வது சாபம், அது அநியாயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை ஆண்டவர் வெறுக்கிறார். 3வது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் பிறனுக்கு இருதயத்தில் தீங்கு நினையாதிருங்கள்.
பொல்லாப்பும் தீங்கும் இருதயத்தில் இருக்குமானால் ஒருவன் நன்றாக வாழ்கிறானே, அவன் மேல் பொறாமை கொண்டு அவனுக்கு கேடு நினைக்க உங்கள் இருதயம் பிரியப்பட்டால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். 4வது காரியம், பொய்யானை, பொய்யின் மேலே சத்தியம் பண்ணுவது. பொய்யின் மேலே சத்தியம். சத்தியம் என்பது என்ன? உண்மை. உண்மை என்பது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மை. இதற்குள்ள கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் உண்மை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொய்யை சொல்லுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்களும் இன்றும் வீடுகளில் போகும் பொழுது சத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்தை படியுங்கள். நான் அநேக நாட்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நேசித்தது இந்த வேதத்தை தான், இந்த சத்தியத்தை தான். அநேக நேரங்கள், அநேக இரவுகள் நான் ஜெபித்ததும் வார்த்தைகளை படித்ததும் அந்த நாட்களே. வார்த்தை என்பது வல்லமை உள்ளது. வார்த்தை என்பது கிரியை செய்வதா இருக்கிறது. இந்த நாளிலும் 4 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமியும் அவருக்கு பாதபடி. ஆகையால் பொய்யை உண்மை என்று சொல்லுகின்ற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதில் பிரியப்படுகிற ஜனமே, இதை வெறுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எதை வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ வெறுக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா இன்னும் கடந்து வராமல் இருக்கு, பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. நீங்க செபித்தும் நீங்க அது கேட்கப்படலைன்னு அநேக பேருடைய தாகமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த வேத வார்த்தையின்படி கேட்கணும். அவருக்கு மட்டும் செவி கொடுங்க. மனுஷன் 1000 சொல்லலாம், போட்டுக்கங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு நேரம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதற்கு நேரம் இல்லை. நோ டைம் டு ரீட் த பைபிள். அல்லேலூயா. ஆண்டவர் வேண்டான்னு சொல்ற காரியத்தை விடணும். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் சொல்லுவாரு, எச்சரிப்பாரு, இதை விட்டுரு, வேண்டாம், இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா நின்றுக்கிட்டே இருக்கும். வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரை தேடினா தானே ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேச துடிக்கிறார் தெரியுமா? அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு பாருங்க. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். இத்தனை வேலை பிஸிலையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிகாலை ஜெபம். இக்குடும்பத்தில் அநேக நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஜெபித்து அநேகருக்குள்ள ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு நான் மறித்திருந்தேன், நான் என்னைக்கோ இன்னைக்கு பூமிக்கு அடியில் போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு வேணும், ஐ நீட் யூ, யூ நீட் மீ. இன்னைக்கும் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை வெறுக்கணும், வேண்டான்னு சொல்கிற காரியங்களை விட்டுறணும். இதை செய்யாதுன்னா செய்யக்கூடாது. இந்த வேத வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே அது உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் நீங்கள் வெறுக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு துக்க நாட்கள் இல்லை, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? வாசிக்கலாம். அடுத்த வசனம் என்ன சொல்கிறார்? அதே வசனத்தில் என்ன சொல்கிறாரு? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிகள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சிநேகிக்கிறோமா? யாரெல்லாம் சிநேகிக்கிறோம் சொல்லுங்க. கணவனை சிநேகிக்கிறோம், மனைவியை சிநேகிக்கிறோம், உறவுகளை சிநேகிக்கிறோம். ஒரு நண்பன் எனக்கு இதெல்லாம் செய்துட்டான் சிநேகிக்கிறோமே. ஏன் சிநேகிக்கணும்? வேதவசனம் சொல்லுகிறது 1 யோவான் 3:4 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காரணத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஏன் சிநேகிக்கணும்? அவர் சிநேகிக்கிறாரே, நீங்களும் சிநேகிக்கணும். அவருடைய அன்பு எவ்வளோங்க? இவ்வளவாய். யூ கேனாட் மெஷர் த ஜீசஸ் லவ், இட் இஸ் இன்ஃபினிட்டிவ். நான் படிக்கின்ற காலத்தில் எங்கள் மேக்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும், எனிதிங் பை ஜீரோஸ் ஈக்குவல் டு anything by 0 is equal to 0. 0 by anything is equal to
இன்ஃபினிட்டிவ் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரில. இன்ஃபினிட்டிவ் அது போய்கிட்டே இருக்கும். அந்த லவ், ஜீசஸ் லவ், அதான் வேதவசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தா நம்ம எதெல்லாம் நேசிக்கிறோம், உலக பொருளை நேசிக்கிறோம், மனிதரை நேசிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை சிநேகிக்க முடியுதா? அதான் அந்த வேத சத்தியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை சத்தியம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும். இன்றைக்கு நான் சாட்சியாய் நிற்கிறேனே, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் என் கணவரை ரட்சித்ததும் எங்களுடைய குடும்பத்தில் அநேகரை ரட்சித்தது இன்றைக்கும் அந்த வார்த்தையை பிடிச்சதுனால தான். இந்த வார்த்தையை சிநேகிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தால் ஆண்டவர் பாருங்க இழுத்து கொள்ளுகிறார். ஒரு மேக்னெட்டு காந்தம் எப்படி இரும்பை ஈர்த்து கொள்ளுதோ, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? எதனால ஈர்த்து கொள்றாரு? பொருளால் இல்லைங்க, பணத்தினால இல்லைங்க, சிநேகத்தால். அல்லேலூயா. இழுத்து கொள்ளுகிறார் தன் பக்கமாய். எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பாருங்க, விட மாட்டேங்கிறாரு. மேக்னெட் மாதிரி ஈர்த்துக்கிட்டே இருக்காரு நம்மளை. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளோ பெரியது. எனக்காவது நேசிச்சிருக்கிறோமா? அதான் ஒரு பாட்டு இருக்குது. அண்ணாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் மேக்னெட்டை போல, காந்தத்தை போல ஒவ்வொருவரையும் ஈர்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? வசனத்தின்படி அவர் என்ன சொல்கிறாரு? சத்தியத்தை சிநேகிக்கணும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நான் படித்த இரவுகள் அநேக நாட்களுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதன் மேல் ஒரு தாகம் டெஸ்ட் உண்டானது. அதே தாகம் வந்ததுனால தான் இன்றைக்கும் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். அல்லேலூயா. எங்கேயும் இல்லைங்க, யார கதவை பூட்டி உக்காந்து இயேசுவே நிர்மையான தெய்வம் என்றால் என்னை நிரப்புங்கன்னு கேட்டேங்க. அல்லேலூயா. அந்த தாகம், வார்த்தையின் மேலே தாகம் இருக்கணும். டெஸ்ட் இருக்கா நம்மளுக்கு? இன்னைக்கு அதிகாலை எப்படியாவது எந்திரிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்வன் ஒடிக்க பலன் கொண்டார்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, பலவீனன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் பலவான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம நெகட்டிவாகவே போகக்கூடாது. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறவங்களுக்குள்ள வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தாகம் இருக்கணும். இந்த அபிஷேகிங்கன்னு சொல்லும் போது அந்த தாகத்தோடு நின்று வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஏசாயா 44:3 தாகமுள்ள மென்மேல் தண்ணீரையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த தாகம் இருக்கா? ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே நான் செபிக்கணும், ஆண்டவரே தாகம். இந்த வார்த்தையை நேசிங்க ஆண்டவரே, நான் நேசிக்கணும் ஆண்டவரே. அதற்கு பின்பாக என்னுடைய வாழ்க்கையிலே மாறிடுச்சு. அபிஷேகித்த பிறகு சும்மா இருக்க முடியல. 3 மணிக்கு ஆண்டவர் தட்டி எழுப்புவார், 2:30 மணிக்கு ஆண்டவர் தட்டி எழுப்புவார். முழங்காலில் நிற்பேன். அப்படியே ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? இப்போ என்னுடைய ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவரே எனக்குன்னு கேட்பதில்லை, ஆண்டவரே நீர் என்ன காரியத்தை குறித்து இந்த இடத்துல அடியனை கொண்டு வந்திருக்கிறீரோ அந்த காரியத்தை எனக்கு சொல்லும், நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெபத்தை மாற்றணும். நம்ம ஜெபம் எப்படியா இருக்கு? என் பிள்ளைக்கு அதை செய்வார் ஆண்டவர். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பிறகு தாங்க
இந்த வார்த்தையை சிநேகிக்க ஆரம்பித்தேன். இந்த சத்தியம் என்னை மேன்மைப்படுத்தியது, இந்த சத்தியம் என்னை பரிசுத்தப்படுத்தினது, இந்த சத்தியம் என்னை வழி நடத்தினது, இந்த சத்தியம் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அது படிப்போமா? யோவான் 8:32 வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவ்வளோதாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வார்த்தையை பிடிச்சுக்கங்க, விசுவாசிங்க, நல்லா கர்த்தரை துதிங்க, இயேசுவை நீங்களும் செபிங்க, பதில் கொடுத்துருவார். அவ்வளோதான். கிறிஸ்தவ லைஃப்பில் போராட்டம் இல்லைன்னா யாரும் சொல்லாதீங்க, இருக்குது. என் மகளுடைய திருமண காரியம் முடிந்த பிறகு படுக்கையில் ரொம்ப நாள் தூங்கினேன். ஆனால் அந்த தூக்கம் என்னங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய சூறாவளி மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நினச்சி ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ ஜெபித்த நீ இப்படி படுத்து படுத்து தூங்குறேன்னு எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். உண்மைதான் ஆண்டவரே, நான் படுத்து தூங்குனது தப்பு தான். அதற்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னையும் நேசித்து சூறாவளி மாதிரி வந்த பிரச்சனையை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ சூறாவளியாக இருக்கட்டும், சுனாமியே வரட்டுங்க, வெள்ளம் வரட்டும், எப்பொழுதுமே சத்துரு கொண்டு வரும்போன்றது நீங்கள் வார்த்தையின் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் சொல்ல பழகுங்க, எதிர்த்து நிற்க பழகுங்க. ஹல்லேலூயா. சத்துருவானவன் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். எப்போ எதிர்கொள்ள போகிறீங்க? எப்போ எதிர்கொள்ள போகிறீங்க? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. வார்த்தையினால ஆண்டவர் பிசாசை ஜெயித்தாரா இல்லையா? ஓடி போனானா இல்லையா? பிசாசு உங்களை பார்த்து பயப்படுதா? நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்களான்னு தெரில. சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு மாணவன் அவருடைய குடும்ப என்னிடத்தில் வந்த பொழுது பிசாசு பிடித்தவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் செபித்து விடுதலை கொடுத்துட்டாரு. அவங்க வீட்டை நாங்கள் தேடி போகும்போது இந்த பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னார், இந்த பையன் இங்கே வந்து உட்காந்துட்டாலே விடுதலை ஆயிடுவான். ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் நிறையா ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் நிறையா கட்டுகளை அறுக்கும்போது யோசிப்பேன், ஆண்டவரே, இந்த நான் ஜெபிக்கும்போது வார்த்தையெல்லாம் வல்லமாக இருக்குது, இந்த கை வச்சு ஜெபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் எனக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசித்தாலே அவன் என்ன செஞ்சிருவான்? விடுதலை ஆயிடுவான்னு சொல்கிறான். அப்போ தான் இந்த வசனத்தை நான் திருப்புறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் படிக்கணும். யூ கேட்ச் த வேர்ட் ஆஃப் லார்ட் ஜீசஸ். அந்த வார்த்தைக்கு தாங்க உயிர் இருக்குது. பிற ஜாதிகளுக்கு இன்னைக்கு வார்த்தை இல்லை, அதனால எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு கடன் பிரச்சனைனா என்ன செய்கிறாங்க? சூசைட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்களை நான் பார்க்குறேன். அதனால தான் ஓடி ஓடி பிடிப்பேன். பிற ஜாதிகள் போனாங்கன்னா கூட்டு அவங்களுக்கு வார்த்தையை சொல்லுவேன். இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை அவனுக்குள்ள கிரியை செய்தா அந்த ஆத்துமா பிழைச்சிக்கிறங்க. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறியணும். அந்த அறிகிற அறிவு நம்மளுக்கு வேணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறத கரெக்டாக தெளிவாக நம்ம பார்க்கணும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார் ஆண்டவர். சுகத்தை கொடுக்க போகிறா. இந்த நாளை சந்தோஷமா இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே எதுக்கு வந்திருக்கோம்? கர்த்தரை ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும்? செபித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தானங்க வந்திருக்கோம். நான் சொல்கிறேங்க, நீங்கள் இயேசுவை பிடிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 37:3 வாசிங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள். ஹல்லேலூயா. சத்தியத்தை மேய்ந்து கொள். வேத வசனத்தை பாருங்க. ஒரு ஆடை விட்டோம்னா என்ன செஞ்சிடும்? மேய்ச்சலுக்கு விட்டோம்னா உணவை என்ன செஞ்சிடும்? சாப்பிட்றோம். சாப்பிட்டு வாயில் வச்சுக்கிறாது, விழுங்கிரும். மனுஷரும் அப்படி தானேங்க, விழுங்கிடுவோம். அப்போ சத்தியத்தை என்ன செய்யணும்?
மேய்ந்து கொள்ளணும். பாருங்க, ஒரு சரீரத்திற்கே நம்ம உணவை சாப்பிட்டு அதை விழுங்கி சரீரத்திற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோமே, ஆவிக்குரிய பலனையும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு சத்தியம் அவசியம். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாள் உட்கொள்ளணும். ஒவ்வொரு நாள் அதை அசைபோடணும். உங்கள் வாயில் அசைபோட்டு கொண்டே இருக்கணும். இன்றைக்கு நான் சொல்கிறேன், என்னை பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள் வரும், அநேக சத்துரு எங்கிட்டாவது இருந்து வருவான். ஆனாலும் சத்துருவை பற்றி சொல்லுவேன், எங்களை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இயேசு கொடுக்கல. ஓட்டு சாத்தானே, தில் இருக்கா? நான் அடிக்கடி கேட்பேன், தில் இருக்கா, தைரியம் இருக்கா? வார்த்தை தாங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை பிடிச்சுக்கங்க. யாரும் ஜெயிக்க முடியாததை தாவீதுக்குள்ள இருந்து கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய நாமத்தினாலே வந்தார். தாவீது ஜெயித்தாரா இல்லையா? ஜெயித்தாரு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு பிடிச்சுக்கங்க. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். இன்னைக்கு மாமிசத்துக்குரியதை எவ்வளோ நம்ம என்ன செய்கிறோம்? உணவை சாப்பிடுகிறோமே. என் பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா? படிக்க வைப்பேன். படிக்க வச்ச உடனே சாப்பாடு கொடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, படித்து ஒப்பிக்கணும், இல்லைன்னா முழங்கால் போட விட்டுருவேன். கொஞ்சம் தீவிரமாக தான் செய்வேன். ஆனால் அதுக்கப்புறம் தாங்க சாப்பாடு கொடுப்பேன் அந்த பிள்ளைக்கு. இன்றைக்கி சொல்கிறேன், சத்தியத்தை என் பிள்ளை அறிந்ததுனால இன்னைக்கு எனக்கு அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை, எதுவும் இல்லை. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்த கர்த்தர், என்னை மேன்மைப்படுத்தின கர்த்தர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தான். இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும். நேற்று வரைக்கும் இருந்த நிலை, என் சரீர நிலை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். எப்பெல்லாம் நான் பலவீனம் ஆகிறனோ அப்பயே கர்த்தர் என்ன செய்வார்? என்னை பலப்படுத்துவார்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. உங்கள் கால்களை மான்கால்களை போல மாற்றுவார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுவோமா? சத்தியத்தை மேய்ந்து கொள்வீங்களா? வசனம் சொல்லுது சத்தியத்தை மேய்ஞ்சு கொள்ளணும். அப்படின்னா வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும், அதை விழுங்கணும். நீதிமொழிகள் 3:3 சொல்லப்படுகிறது, கிருபை சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயமான நிலத்துல ஃபில் பண்ணி வச்சிருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. அதுதான் முளைக்கும், அதுதான் வளரும், அதுதான் கனி கொடுக்கும், அதுதான் செழிக்கும், அதுதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த இருதயமாகிய நிலத்தில் வார்த்தை இல்லை என்றால் சாத்தான் வந்துடுவான். சாத்தான் தன்னுடைய விதையை விதைக்க வருவான். அநியாய விதையை, பாவ விதையை விதைத்து கொண்டே இருப்பான். ஆனால் அது முளைக்காது. அதனால் சத்தியத்தை மேய்ஞ்சு கொள்ளுங்க. சத்தியம் உங்களை விட்டு விலகாது இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை சிநேகிங்க. நீங்கள் அவரை சிநேகித்தாதான் அவர் உங்களை என்ன செய்வார்? உங்கள் காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் புதியனவாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலும் நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஊழியக்காரங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அக்கினியில் நடக்கிறத போல் எந்த பக்கமும் திரும்ப முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்பேன். ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி போவேன். ஜனங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் போட்டு உள்வாங்கிட்டு ஆண்டவர் சொல்கிறத மட்டும் கேட்டு நடந்தா நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர், என்னை மேன்மைப்படுத்தின ஆண்டவர், என்னை உயர்த்தின ஆண்டவர், எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஒரு 5 நிமிடத்திற்குள்ளே நான் முடிக்க போகிறேன். பாருங்கள், 2வது காரியம், சமாதானத்தை சிநேகியுங்கள். இன்றைக்கி நாட்டுக்கு நாடு சமாதானம் இருக்கா? குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? உறவுகளுக்குள்ள சமாதானம் இருக்கா? சபைகளுக்குள்ள சமாதானம் இருக்கா? இல்லை. வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. யார் சொல்கிறா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரா இல்லையா? என்ன கொடுக்குறேன்றாரு? சமாதானத்தை உங்களுக்கு
வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. கவனிங்க, சமாதானத்தை கொடுக்கிறது யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனத்தை சொல்லுவோமா? சங்கீதம் 34:14 பாருங்க, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அங்கே என்ன பார்த்தோம்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளு. இங்கே சமாதானத்தை தேடணும். சமாதானத்தை கொடுக்கக்கூடியது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் பல மல்டி மில்லியனர்ஸ் சொல்கிறாங்க, இன்னைக்கு இவ்வளோ பொருட்கள் இருக்குது, இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது, நான் படுத்தா தூக்கம் வரல, நோ பீஸ். ஏன் சமாதானம் இல்லை? அவங்க இயேசுவை விட்டுட்டு அவங்க உலகத்தை தேடுறாங்க, உலகத்தின் காரியத்தை தேடி ஓடுறாங்க. அதனால் அங்கே யாரும் இல்லை, இயேசு இல்லைங்க. அதனால் சமாதானம் இல்லைங்க. இன்றைக்கி ஆண்டவர் சத்தியத்தின்படி சொல்கிறாரு, சமாதானத்தை தேடணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடணும். தேடுறோமா? 1 மணி நேரம் நம்ம தேடுகிறோமா? இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோமே. நானும் ஒரு புறஜாதியிலிருந்து வந்த பெண் தான். இன்றைக்கும் இந்த வேத வார்த்தை மட்டும்தான் எனக்கு உயிர் மூச்சு. ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ நான் கேட்குறேன், நான் கேட்குறேன். என்ன காரியத்திற்காக நான் ஜெபிக்கணும், எங்கெங்க நான் போகணும்? கர்த்தர் அழைக்காத இடத்துல போவதில்லை, ஆனால் அழைக்கிற இடத்துல பரத்திலிருந்து தேவன் எனக்கு உத்தரவு கொடுக்கும்போது, உத்தரவு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தருக்கும் அல்லேலூயா சொல்லவே வரலை. சமாதானத்தை தேடுவீங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சமாதானத்தை தேடுங்கள். இந்த ட்விட்டரில் பார்த்தோம்னா அதில் ஒரு செய்தியை நான் ஓரலாக கேட்டேன். ஆமாம், நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு என்னென்னா, நோ பீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதா. நோ பீஸ் அப்படின்னா சமாதானம் இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பாருங்க, இயேசுவை அறியாத மக்கள் எதையோ தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க, இயேசுவை விட்டுட்டு. அதனால தான் அவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏன் சமாதானம் இல்லை? இன்னைக்கு நினச்சி பாருங்க. அந்த சமாதானத்தை கொடுக்குற இயேசுவை தேடணும், தொடர்ந்து கொள்ளணும், விட்டுறக்கூடாது. சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவரை தொடர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பரிபூர்ண சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு சாட்சியோடு சொல்கிறேங்க. இன்றைக்கு நான் ஒரு சாட்சியோடு சொல்கிறேன். 3 வேளை நீங்கள் சாப்பிட்டு நல்லா உழைத்து 3 வேளை சாப்பிட்டு படுத்த உடனே தூங்குறீங்க பார்த்தீங்களா? அதிகாலையில் ஒரு கிருபையில் கர்த்தர் எழுப்பி விட்டு ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? இது ஒரு சமாதானங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர், எனக்கு குறைவில்லை. கர்த்தர் எனக்கு நிறைவானதே கொடுத்திருக்கிறீர். ஆனால் அதற்கு 20 வருஷம் நான் அடிக்கப்பட்டு மனிதரால் தூக்கி எறியப்பட்டு, இன்றைக்கெல்லாம் எத்தனையோ மனிதனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து ஓடினேன். ஆனால் ஆண்டவர் என்னைக்கு அழைத்தாரோ, ஆண்டவர் சொன்னார், அன்பை கற்றுக் கொடுத்தார். ஒருத்தர் அடிப்பான், அடி வாங்கணும், ஆனால் என் வார்த்தையை மட்டும் நீ கேட்கணும். இந்த டீலில் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆண்டவரோட எப்போ பேச போகிறீங்க? நீங்களும் இயேசுவும் இருக்கணும். வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து கொள்ளுவீங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சமாதானம் இருக்குது. படுத்த, நான் அடிக்கடி சொல்லுவேன், படுத்த நிமிஷத்தில் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தூங்கிடுவோம். அதிகாலையில் எப்படி முழிப்பு வருதுன்னு தெரியாது. 3 மணிக்கு கர்த்தர் எழுப்புவார், திடீர்னு 3:30க்கு எழுப்புவார். தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருவேன். இன்றைக்கி நானும் என் கணவரும், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். இன்றைக்கும் சிநேகிப்பீங்களா? சத்தியத்தை நமக்கு இலவசமாய் கொடுத்த அந்த ஆண்டவரை நேசிங்க. சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவரை தேடுவீங்களா? தேடுனாதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நாம் அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரை மட்டும் பார்ப்போம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளில், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே, இது ஒரு மகிழ்ச்சியின் நாள், இது ஒரு சந்தோஷமான நாள். ஆண்டவரே, வருத்தத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா, வேதனையோடு வந்திருக்கிறாங்கப்பா.
ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிறாங்கப்பா, வழியே இல்லையே என்று ஆண்டவரே நிற்கிற இந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களில் கர்த்தர் புதிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக இப்பொழுது நான் செபிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு புதிய வழியை உங்களுக்கு உண்டாக்குவார், புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரே? இன்றைக்கு எதையோ சிநேகித்தேன் ஆண்டவரே, நான் சத்தியத்தை சிநேகிக்க ஆண்டவரே ஒரு தாகம், எல்லாரும் தாகத்தோடு நிற்பீங்களா? இந்த இடத்துல தாகத்தோடு நிற்பீங்களா? ஆண்டவரே ஊற்றுங்க ஆண்டவரே, தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாகத்தோடு நிற்பீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் உங்களை செப ஆவியை ஊற்றுவார், செப ஆவியை ஊற்றுவார். இரவும் பகலும் செபிக்கின்ற ஆவி இப்பொழுது கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போன உள்ளத்தோடு நிற்கிற சகோதரியே, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய உன்னத பலன் கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீரே ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே ஜனங்கள் உம்மை பார்த்து நிற்கிறாங்க. என்ன காரியத்திற்கு வந்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாறுவதாக, மகிழ்ச்சியாய் மாறுவதாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். வனாந்திரமான பாதை சகோதரியே, வனாந்திர பாதையில் நான் நடக்கிறேன், எனக்கு நான் தள்ளாடுகிறேன் என்று சொல்லிட்டு இருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா, வனாந்திர வழியிலோ ஆறுகளை ஊற்றுவேன், தண்ணீர்களை ஊற்றுவேன். மகளே, மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா, உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த 2025 மேற்கு பிறகு கர்த்தர் சொல்லுகிறா, ஆண்டவர் ஒரு புதிய வழி உனக்கு உண்டாக்கப்படும், புதிய வழி உண்டாக்கப்படும். ஓப்பா நன்றி அப்பா, உன்னத பலன் கடந்து வரட்டும், உன்னத பலன் கடந்து வரட்டும். துக்க சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு வந்திருக்கிறா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா இன்னும் நான் வளரணும் ஆண்டவரே, அந்த ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றும் ஊற்றும் நிரப்பும் ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்குள்ளாக மகிமையாய் மகிமையாய் இறங்கி வந்து ஆண்டவரே நிரப்புவீராக. சகோதரிய சகோதரனே பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த உன்னத பலன் கடந்து வருகிறது. தீரபாரி சக்கரபாலி திக்கரபா ரக்கலம் தூர கலபரபா ஓரி சதரி பக்கரபா. இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படுவதாக. படுத்தவுடன் ஆண்டவரே சுகமான நித்திரையை ஆண்டவர் தருகிறார், ஆண்டவர் தருகிறார். சகோதரியே, சகோதரியே, இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை பிடித்துக் கொள்ளு, சத்தியத்தை பிடித்துக் கொள்ளு. அந்த சத்தியம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நோக்கி பார்க்கிறாய், என்னை நோக்கி கூப்பிடுகிறாய், உனக்கு உத்தரவு தருகிறேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய காரியங்கள் உன் கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றுகிறார். இன்றைக்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை பிடித்துக்கொள், சத்தியத்தை மேய்ந்து கொள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே. இந்த நேரமே ஆண்டவரே வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, சுகவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அடிக்கடி பயமுறுத்தி கொண்டிருக்கிற இருளான சூழ்நிலைகளை கொண்டு வருகின்ற எல்லா பொல்லாத சத்துருக்களின் வல்லமைகளை என் நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்தகாரமே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. சத்தியத்தை ஆண்டவரே விதைக்காதபடிக்கு அந்த இருதயமான நிலத்தில் ஆண்டவரே அநியாய விதையை, பாவ விதையை விதைத்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆலயத்தில் ஆவியானவர் கடந்து வருகிறார். பலனை பெற்றுக்கொள்ளுங்க, உன்னத ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. சகோதரியை இப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பொழுது ஆண்டவர் தடைகளை உடைத்து அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஷரபா
நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. ஒரே சந்தலி கதோரவா ஒரே சதரவா. உன்னத பலனால் ஒவ்வொரு ஜனங்களையும் நிரப்புவீராக சுவாமி. உன்னத பலனால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சில பேருக்குள்ள ஆண்டவரே குழப்பத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன் இப்பொழுது. ஆண்டவரே, படுத்தா எனக்கு சமாதானம் இல்லை, என் படுக்கையில கண்ணீரே ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீரை மாற்றி போடுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன் நான் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா முகங்களில் இருந்து வருகிற சில சகோதரி நிக்கிறீங்க. இந்த இடத்துல சொல்ல முடியாத காரியம் எனக்கு எத்தனையோ இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு மகளே, உன் பாரத்தை மேல வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானும் ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமையின் பிரசன்னர் இடத்துல கடந்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை தாழ்த்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். நன்றியப்பா. வேலைக்குரிய வழி வாசல்கள் திறக்கப்படுகிறது. வேலைக்குரிய வழி வாசல்கள் திறக்கப்படுகிறது. சகோதரி, உன் பிள்ளைக்கு கர்த்தர் ப்ரமோஷனை கொடுக்கிறார். உன் பிள்ளையினுடைய வயிற்றில் ஒரு விதையை கர்த்தர் போடுகிறார். நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. மீட்பருள்ள இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீ இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றுணர்ந்து நீ இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே 3 மணி நேரம் உபவாசத்தோடு ஜெபசிந்தையோடு ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்சி தேற்றி பலப்படுத்தி உம்மை ஆராதனை செய்யக்கூடிய ஆண்டவரை விடை தந்தீர். இவ்வளவு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே சத்தியத்திலே பலனுள்ளவனாக ஆண்டவரே சத்தியத்தை எங்கள் மனதிலே வைத்து அதிலிருந்து விடுதலை பெற கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, ஏனைய ஜெப குறிப்புகளை ஜெபிக்கவும் ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே திருச்சபைக்காகவும் திருமணத்துக்காக ஆண்டவரை ஜெபிக்க பாரத்தோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நோக்கி பார்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா.
ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பத்தோடு எந்த சிந்தனையோடு ஆண்டவரே இங்கே அவர்கள் கடந்து வந்தார்களோ அதற்குரிய ஆண்டவரே ஏற்ற பதில்களை தந்து நீர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோமப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேலையை நீர் ஆசீர்வாதமாய் மாட்டி தந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஆண்டவரை நிறைவு செய்கிறோம். ஆண்டவரை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டீரப்பா. நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் நல்லுறவைக்கும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமீன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே.